வார ராசிபலன் நிகழ்ச்சியிலே நவம்பர் மாதம் 10ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள சுப முகூர்த்தங்கள், சுப விசேஷங்கள் மற்றும் 12 ராசிகளுக்கான பொது ராசி பலன் போன்ற விவரங்களை, விஷயங்களை இந்த நிகழ்ச்சியிலே பார்க்கலாம். ரகசிய உண்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் இந்த வார ராசிபலன் நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாரமாக சகல ஐஸ்வர்யங்களையும், குபேர சம்பத்தையும், காரியங்களிலே வெற்றியையும், வாழ்க்கையிலே முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாக அமைய உங்கள் அனைவருக்கும் திருச்சி சமயபுரம் மாரியம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்போ இந்த வாரத்துக்கான சுப விசேஷங்கள், சுப முகூர்த்தங்கள் பற்றிய விவரத்தை இப்பொழுது பார்க்கலாம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நவம்பர் மாதம் 10ஆம் தேதி. இன்று தேய்பிறை சஷ்டி விரத நாள், சுப முகூர்த்த நாள். முருகப்பெருமானை வழிபட கடன் சம்பந்தமான விஷயங்கள், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய நாள். அதுக்கப்புறம் 12ஆம் தேதி புதன்கிழமை கால பைரவாஷ்டமி நாள். தேய்பிறை அஷ்டமி விரதம், அதுவும் ஐப்பசி மாதம் வர்ற அஷ்டமி கால பைரவாஷ்டமி. இந்த கால பைரவாஷ்டமி நாளிலே பைரவ பெருமானை வழிபடுவது ரொம்ப விசேஷம். கடன், எதிரி தொல்லைகள் நீங்கும், உடல் உபாதைகள் குறையும், நீங்கும், ஆயுள் கூடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை 14ஆம் தேதி ஐப்பசி மாதம் 4வது வெள்ளிக்கிழமை. பொதுவாக ஐப்பசி வெள்ளியில் முருகன், அம்பாளை வழிபடுவது ரொம்ப விசேஷம். குழந்தை பாக்கியத்துக்காக, கல்யாணத்துக்காக வழிபடுவது ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் 15ஆம் தேதி சனிக்கிழமை தேய்பிறை ஏகாதசி விரத நாள். மகாவிஷ்ணுவை வழிபட சகல சௌபாகியங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். அப்புறம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுப முகூர்த்த நாள். இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்களே, நம்பிக்கையோடு இருக்க வேண்டிய வாரம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. எத்தனை பிரச்சனை வந்தாலும் மனம் தளரக்கூடாது. கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், பெருசுபடுத்தாதீங்க, விட்டு கொடுத்து போங்க, ஈகோ பார்க்காதீங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு ப்ராப்ளமே அதுதான், ஈகோ பார்க்குறது தான். கலைஞர்களுக்கு அருமையான ஒரு வாரமாக இருக்கும். பணவரவு இருக்கும், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். மாணவர்கள், குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். ஃபோட்டோகிராஃபி செய்பவர்கள், வீடியோகிராஃபராக இருப்பவர்கள், கிராஃபிக்ஸ் அனிமேஷன் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், ஹார்ட்வேர் என்ஜினியராக இருப்பவர்கள், நெட்வொர்க் என்ஜினியராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே வுட் சம்மந்தப்பட்ட, மரம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் செய்பவர்கள், பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். இடமாற்றம் பற்றிய சிந்தனை சில பேருக்கு வரும். எத்தனை வருஷம்தான் இந்த ஒரே கம்பெனியில் இருக்கிறது, ஒரே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறது, வேறு எங்கேயாவது மாறுவோமா அப்படிங்கிற மாதிரி மனசில் ஓடும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா வியாழ பகவான் அதிசாரமாக இருக்குது, அவ்வளோ விசேஷமாக இல்லை. திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு 7.5 சனி வேறு நடக்குது. அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் அவசரம் காட்ட வேண்டாம். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேய பெருமானை நீங்கள் ஸ்லோகம் சொல்லி வழிபட விசேஷம். அசாத்திய சாதகம் சுவாமின் அசாத்திய தவகிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதிக பிரபோ அப்படின்னு சொல்லி வழிபடுங்க. காரிய வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1 மற்றும் 5. ரிஷப ராசி அன்பர்களே, பாசிட்டிவாக சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய ஒரு வாரம். ஒரு காரியத்தில் இறங்குறோம்னா நம்ம ஃபஸ்ட்டு தன்னம்பிக்கை இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம அதில் சக்ஸஸ் ஆகிறோம் இல்லை, அது அடுத்த பட்சம். அப்போ தான் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். பெண்கள் கரெக்டாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூஷன் பண்ணுவீங்க சில விஷயங்களை. அதே மாதிரி உங்களுக்கு பிடித்த சில பொருளை வாங்குவீங்க. எலக்ட்ரானிக் கேஜெட்ஸாக இருக்கலாம், இல்லை டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் சம்மந்தமான ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஃபேன்சி ஐட்டம்ஸ், இமிட்டேஷன் ஜுவல்லரி, கோல்டு சில்வர் ஜுவல்லரி பிஸ்னஸ் செய்பவர்கள், அழகு கடை வைத்திருப்பவர்கள், ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையிலே இந்த வாரம் பார்த்தோம்னா
ஃபிசியோதெரபிஸ்டாக, சைக்காலஜிஸ்டாக, நியூட்ரிஷனிஸ்டாக, லாங்குவேஜ் ட்ரெயினராக, யோகா ட்ரெயினராக இருப்பவர்களுக்கு, டாட்டூ பண்ணி கொடுப்பவர்கள், டிராயிங் பண்ணி கொடுப்பவர்கள், ஆர்டிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். சகோதர வழியிலே சில நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கே சர்ப்ரைஸாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3 மற்றும் 6. மிதுன ராசி அன்பர்களே, அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய வாரம். சில விஷயங்கள் நம்ம எல்லாட்டையும் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அப்படியே சைலண்ட்டாக இருந்து ஒர்க் பண்ணிவிட்டு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெளுத்ததெல்லாம் பால்னு வீட்டில் இருக்கிறவங்கள நம்பாதீங்க. சில பேர் அப்படியே கூட இருந்து கழுத்து இருப்பாங்க. கலைஞர்களுக்கு சில வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. மெடிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி நடத்துபவர்கள், இல்லை ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி ஏஜென்சி எடுத்து நடத்துபவர்கள், ஹாஸ்பிட்டல், கிளினிக், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், மெடிக்கல் லேபரேட்டரிஸ், ஸ்கேனிங் சென்டர், இந்த மாதிரி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையிலே சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், கார்ப்பரேட் கம்பெனிகளில் வேலை செய்பவர்கள், குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி வேலையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே உங்கள் ஆரோக்கியம் மேம்படும். தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், நியூரோ, கேஸ்ட்ரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு ப்ரோக்ரஸை கொடுக்கக்கூடிய, நிம்மதியை தடுக்கக்கூடிய அல்லது ரிலீஃபை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். சகோதர வழியிலே சில நன்மைகள் உண்டு. கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. ராஜராஜேஸ்வரி அம்பாளுக்கு நீங்கள் பாயசம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 7. கடக ராசி அன்பர்களே, நிதானமாக இருந்து சாதிக்க வேண்டிய வாரம். வாழ்க்கையில் சில டைமில் பார்த்தீங்கன்னா நிதானம்ங்கிறது ரொம்ப முக்கியம். எங்கே ஸ்பீடாக போகணுமோ அங்கே ஸ்பீடாக போகணும், எங்கே ஸ்லோவாக போகணுமோ அங்கே ஸ்லோவாக போகணும். ஈவன் டிரைவிங் பண்ணும்பொழுதே அப்படி தான். எங்கே ஸ்பீட் பிரேக்கர் இருக்குதுன்னு நமக்கு சொல்ல முடியாது. ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் பண்ணுறவங்க, ஃபேஷன் புட்டிக் வைத்திருப்பவர்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் டாக்டராக, சர்ஜனாக இருப்பவர்கள், ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக பணிபுரிப்பவர்கள், அதே மாதிரி சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேக்கி போன்ற துறையில் இருப்பவர்கள், அக்குபஞ்சர் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் காதல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி ஆண்கள் பணம் விஷயத்தில் கவனம் தேவை. புதுக்கடன் வாங்கிறது, கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் கவனம் தேவை. அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களில் ஜாமீன் கையெழுத்து போடுறது, விட்னஸ் சிக்னேச்சர் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். நண்பர்களால் இருந்த பிரச்சனைகள் குறையும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. ஓம் தன்மகேசாய் வித்மகே வாக்வி சுத்தாய தீமகி தன்னோ சிவ பிரஜோதியாது அப்படிங்கிற சிவனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மற்றும் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 6. சிம்மம் ராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் வாரம். உழைப்பு இருந்தால் தான் பலன் இருக்கும், இல்லைன்னா அந்த அதிர்ஷ்டம் நிலைக்காது. இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஜாபை பொறுத்தவரையில் யாருக்கு அனுகூலமாக இருக்கும்னா HR, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, ரெக்ரூட்டராக இருக்கிறவங்க, அட்மினிஸ்ட்ரேஷன், ரிசப்ஷனிஸ்டாக இருப்பவர்கள், டெலிகாலராக இருப்பவர்கள், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருப்பவர்கள், பர்சனல் செக்ரட்டரியாக இருப்பவர்கள், கம்பெனி செக்ரட்டரியாக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே இந்த வாரம் பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், அயன் ஸ்டீல், ஃபேப்ரிகேஷன் ஐட்டம்ஸ், மேனுஃபேக்சரிங் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். வெளிநாட்டிலே வேலை செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். அஷ்டமத்து சனி உங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி நடக்கிறதுனால எல்லா விஷயத்துலையும் ஒரு அலர்ட்டாக இருக்கிறது நல்லது. கண்ணை மூடிட்டு இதுலேயும் இறங்கிடாதீங்க. தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணை சொல்கிற சில நல்ல விஷயங்களை கேட்டுக்குங்க. காதல் சிலருக்கு கைகூடும், சிலருக்கு கசக்கும். பெண்களை பொறுத்தவரை அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய வாரம். ஆண்களை பொறுத்தவரையில்
பணம் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக கராராக இருங்க. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. வாராகி அம்மனுக்கு நீங்கள் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1 மற்றும் 6. கன்னி ராசி அன்பர்களே, உயர்வான வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் பொதுவாக கடன் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் சேரும். எப்படிடா அந்த இஎம்ஐ கட்ட போகிறோம் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஏதோ ஒரு வகையில் ஆண்டவன் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு உதவி பண்ணுவார். பிஸ்னஸை பொறுத்தவரை க்ரோசரி, மளிகை கடை, மளிகை வியாபாரம் செய்பவர்கள், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், மினிமார்ட், ரைஸ் மில், ஆயில் மில், அரிசி கடை, எண்ணெய் கடை, நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ பழம் காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், மெக்கானிக்கல், சிவில் இன்ஜினியர், சிவில் ஆர்கிடெக்ட், இன்டீரியர் டிசைனர், இந்த மாதிரி வேலையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமாக, அந்த வேலையிலையும் அனுகூலமாக இருக்கும், பிஸ்னஸ்லேயும் அனுகூலமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் கோபம் வரும், கட்டுப்படுத்துங்க. ஆண்களை பொறுத்தவரையில் மறதியால் கொஞ்சம் அவதிப்படுவீங்க. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். குழந்தைகளோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் வேலை அப்படின்னு இருக்காமல் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் சிலருக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். தம்பதிகள் ஆஸ் யூஷுவல் விட்டு கொடுத்து போங்க, ஈகோ பார்க்காதீங்க. குறிப்பாக ரீசெண்டாக கல்யாணம் பண்ணவங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உட்காந்து மனசை விட்டு பேசி சால்வ் பண்ணிக்கிறது நல்லது. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. சக்கரத்தாழ்வாருக்கு நீங்கள் பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 8. துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய வாரமாக இருக்கும். பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். வேலை விஷயத்தில் கவனமாக இருங்க. டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், பிளட் ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன் இருப்பவர்கள், கார்டியோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்கள், ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி, டீம் யூனிவர்சிட்டி, கோச்சிங் சென்டர், டியூஷன் சென்டர், ஓவர்சீஸ் எஜுகேஷன் கன்சல்டன்சி, இதெல்லாம் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே ஏற்றம் இறக்கம் இருக்கும். சில நல்ல செய்திகள் சேரும். ஜாபை பொறுத்தவரையிலே இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரக்கூடிய வாரமாக இருக்கும். அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அதே மாதிரி ஜாபை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா இந்த வாரம் மேனுஃபேக்சரிங் துறையில் இருப்பவர்கள், பெட்ரோலியம் துறையில் பணியாற்றுபவர்கள், மரீன் இன்ஜினியராக மரீன் துறையில் இருப்பவர்கள், செஃப்பாக, குக்காக, பார் அட்டெண்டராக, ரெஸ்டாரண்ட் மேனேஜராக, ஸ்டார் ஹோட்டலில் மேனேஜராக இருப்பவர்கள், ரிசப்ஷனிஸ்டாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஐடி ஊழியர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும், சமாளிச்சிருவீங்க. உங்கள் ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அது ஏஐயாக இருக்கலாம், டேட்டா அனலிஸ்ட் சம்மந்தமான துறையாக இருக்கலாம், சைபர் செக்யூரிட்டியாக இருக்கலாம். ஏதோ ஒரு துறையில் உங்களுடைய ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. பெண்களை பொறுத்தவரையிலே கடன் விஷயத்தில் கவனம் தேவை. ஆண்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர், கணபதி வழிபாடு. விநாயகர் பெருமானை அருகம்புல் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4 மற்றும் 5. விருச்சிக ராசி அன்பர்களே, பொறுமை நிதானம் தேவைப்படும் வாரம். சந்திராஷ்டமம் உங்களுக்கு நவம்பர் 10, 11 தேதிகளில் இருக்குது. அதனால் வீண் அலைச்சல், டென்ஷன் இருக்கும். தேவையில்லாமல் பைக் எடுத்துகிட்டு இல்லை கார் எடுத்துகிட்டு ஊரை சுற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் கூடுதல் முயற்சி தேவைப்படும். படிப்பு விஷயத்தில் அக்கறை தேவை. சிஏ, ஐசிடபிள்யூஏ, சிஎஃப்ஏ, ஏசிசிஏ, சிஏஎம்ஏ, கம்பெனி செக்ரட்டரிஷிப், ஐசி, அதே மாதிரி ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு ஓரளவுக்கு ப்ரோக்ரஸ் இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி ஆண்கள் காதல் விஷயத்தில் கவனம் தேவை. தம்பதிகளிடையே சில பிரச்சனைகள் வரும். விவாகரத்து, டைவர்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது. சில காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். காதலர்களுக்கு காதல் கசக்கும். பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கவனம் தேவை. வெளிநாட்டிலேருந்து தாய்நாடு, சொந்த ஊருக்கு வருபவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். இந்த வாரம் பார்த்திங்கன்னா இரவு நேர பிரயாணத்தை சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
காளி அம்பாள் வழிபாடு உங்களை காக்கும் வழிபாடு. காளியம்மனுக்கு நீங்கள் சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1 மற்றும் 2. தனுசு ராசி அன்பர்களே, அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய வாரம். உங்களுக்கு 11ஆம் தேதி 12 13ஆம் தேதி அதிகாலை மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். திடீர் செலவுகள் வரும். எதிர்பாராதமாக சரி, யாராவது கெஸ்ட்டு சொந்தக்காரங்க யாராவது வீட்டுக்கு வந்துடுவாங்க. வர்றவங்களை நீங்கள் நல்லபடியாக கவனித்து அனுப்பணும். வீடு, இடம், நிலம், மனை, காணி, பூமி சம்மந்தமான விஷயங்களில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு சம்மந்தமான விஷயங்களான டிஸ்கஷன்ஸோ இல்லை கேஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. கலைஞர்களுக்கு வர வேண்டிய பணபாக்கிகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். டிரைவராக இருப்பவர்கள் டிரைவிங் பண்ணும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷனோடு பண்ணுங்கள். ஃபோனை பேசிட்டு ட்ரைவ் பண்ணுறது, அதே மாதிரி இண்டிகேட்டரை லெஃப்ட்டில் போட்டுட்டு ரைட்டில் திரும்புறது, ரைட்டில் இண்டிகேட்டரை போட்டு லெஃப்ட்டில் திரும்புறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் கரெக்டாக ட்ரைவ் பண்ணுங்கள். சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான ஒரு வாரமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும், சமாளிச்சிருவீங்க. தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கவனம் தேவை. பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஐட்டம், ஸ்டேஷ்னரி, பிரிண்டிங் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், அதே மாதிரி ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. ஓம் சரவணபவ அப்படின்னு முருகனுடைய மந்திரத்தை காலை மாலை 6 முறை சொல்லி வழிபடுங்க. பிரச்சனைகள் குறையும். நல்ல வழி முருகன் காட்டுவார். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1 மற்றும் 7. மகர ராசி அன்பர்களே, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வாரம். 13ஆம் தேதி 14ஆம் தேதி 15 காலம்பரை மட்டும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக நிதானமாக அலர்ட்டாக இருக்கிறது நல்லது. சிலருக்கு திடீர் பிரயாணங்கள் வந்து போகும். டிரைவராக எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டர், செக்யூரிட்டி, வாட்ச்மேன், டெய்லரிங் இந்த மாதிரி வேலை செய்பவர்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கிறத நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல பேர் வாங்குறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். பெண்களை பொறுத்தவரையிலே மனசில் சில குழப்பங்கள் இருக்கும். சந்திராஷ்டம நாட்களில் எந்த முடிவும் எடுத்துடாதீங்க. கடந்ததுக்கப்புறம் நல்ல முடிவு எடுத்துக்கலாம். ஆண்களை பொறுத்தவரையிலே கடன் சம்பந்தமான விஷயங்களில் சில நெருக்கடி இருக்கும், கவனமாக இருங்க. காதலர்கள் உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனைனாலும் பேசி தீர்த்துக்குங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவர்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரம். அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும். மாணவர்களை பொறுத்தவரையில் கூடுதல் உழைப்பு தேவை. வேலை இழந்தவர்கள் திரும்ப வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கூடுதல் முயற்சி தேவை. மீடியா நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள், ஆங்கராக இருப்பவர்கள், ஜேர்னலிஸ்டாக இருப்பவர்கள், நியூஸ் ரீடராக இருப்பவர்கள், ஆர்ஜியாக, விஜேயாக, டிஜேயாக இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரம். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. குரு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5 மற்றும் 8. கும்பராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த ஒரு வாரமாக இருக்கும். வியாழன் அதிசாரமாக இருக்கிறது, அவ்வளோ விசேஷமாக இல்லை. உங்களுக்கு 15, 16, 17 காலம்பரை மட்டும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் நிதானமாக ஸ்லோவாக பிளான் பண்ணி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறது நல்லது. பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஃப்ரான்ச்சைசி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், ப்ரொடக்ஷன் யூனிட் வைத்திருப்பவர்கள், ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் ஐடி, பிபிஓ, கால் சென்டர், கேபிஓ, அதே மாதிரி ஆடிட்டராக, சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் பொறுமை தேவை, நிதானம் தேவை. அதே மாதிரி செகண்ட் மேரேஜ் ஒரு தேர்ட் மேரேஜ் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். அது மாதிரி வெளிநாட்டில் வீசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பெண்களை பொறுத்தவரையிலே நினைத்ததை சாதிப்பீர்கள். ஆண்கள் அவசரப்படக்கூடாது எந்த விஷயத்துலையுமே. தம்பதிகள் பிரச்சனைகள் வரும், பேசி தீர்த்துக்குங்க. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு. நரசிம்மருக்கு நீங்கள் துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6 மற்றும் 7. மீனராசி அன்பர்களே, உறவுகள் பலப்படும் வாரம். உறவுகள்ங்கிறது வீட்டில் உள்ளவங்களோடையோ, இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவியோ, இல்லை காதலர்களோ, இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும்.
வேலையை பொறுத்தவரையில் அதிகாரிகளுடன் அந்த பிரச்சனைகள் குறையும், ஒரு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு சிலருக்கு ஏன்டா இந்த கட்சியில் இருந்தோம் வேறு கட்சிக்கு மாறலாமா அப்படிங்கிற மாதிரி மனசில் தோணும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவசரப்பட வேண்டாம். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே இந்த வாரம் பார்த்திங்கன்னா க்ரோசரி மளிகை வியாபாரம் செய்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையிலே சில நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க. குறிப்பாக சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க, அதே மாதிரி டெலிகாலராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஹெல்த் செக்டாரில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். சில பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கூட வந்து சேரும். மாணவர்களை பொறுத்தவரையிலே ரிசர்ச் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு நன்மையாக இருக்கும். பெண்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக டென்ஷன் பண்ணுறத இல்லை டென்ஷன் ஆகிறத விடணும். ஆண்களை பொறுத்தவரையில் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வெளியில் சாப்பிட்ற போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வழிபாடு. தன்வந்திரி பகவானுக்கு நீங்கள் தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3 மற்றும் 5. நன்றி, வணக்கம்.